السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد. وقال النبي صلى الله عليه وسلم: اللهم إنهم قد أخرجوني من أحب البلاد إليك فأسكنني من أحب البلاد إليك. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த சஃபருடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, உலக அழிவு நாள் வரையிலும் முழு மனித சமுதாயத்திற்கு வேதமாக வழிகாட்டியாக அல் குர்ஆனையும், குர்ஆனை வாழ்வாக வாழ்ந்து காண்பித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அல்லாஹ் தந்தான். குர்ஆன் ஏறத்தாழ 6666 வசனங்களை உள்ளடக்கிய வேதமாகும். 114 அத்தியாயங்களாய் அது தொகுக்கப்பட்டிருக்கிறது. காலத்தால் அழிந்து போகாத பேர் அற்புதமாக நடமாடும் மொபைல் முஅஜிஸா குர்ஆன். தன் வாழ்நாளில் குர்ஆன் நிறைவுற்ற பிறகு இறுதி பயணத்தை மேற்கொண்டார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரம்மாண்டமான இந்த குர்ஆனில் மனித வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்கள் என்பது 500 வசனங்கள் மட்டுமே. உலக முழு மனித சமுதாயத்திற்கும் தேவையான சட்டங்கள் என்பது 500 வசனங்களில் மட்டுமே பேசப்படுகிறது. அப்படியானால் 6166 வசனங்கள் புவியியல் பேசுகிறது, மருத்துவம் பேசுகிறது, விஞ்ஞானம் பேசுகிறது, படைப்புகளின் அதிசயங்களை பேசுகிறது, இறை கோட்பாடை விவாதத்தோடு முன்வைக்கிறது, இறை தூதர்களை அடையாளப்படுத்துகிறது, வானவர்களை பிரஸ்தாபிக்கிறது. இப்படி பல வசனங்கள் கழிந்து விடும் என்று சொன்னால், அதிகபட்சமாய் குர்ஆனில் மிளிர்வது உலக வரலாறு. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்னுள்ள நிகழ்வுகளிலிருந்து வரலாறுகளைத்தான் அதிகம் அல்லாஹ் பதிவு செய்கிறார். பிறகு வந்த நபிமார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்ட ஈமானிய சமூகம், நிராகரித்த காபிர்கள், இணை வைப்பாளர்கள்,
அல்லாஹ்விற்கு போட்டியாக கற்பனையில் உருவாக்கப்பட்ட தெய்வ வழிபாடுகள், அதனால் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் அனைத்தையும் குர்ஆனில் அதிகமாய் வரலாறுகளை அல்லாஹ் பேசுகிறார். வரலாறை படிப்பது மார்க்க கடமையாகும். பழைய காலங்களில் கதை என்று கடந்து போய் விடுவார்கள். கதை அல்ல, கடந்த காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது நிகழ்காலத்தின் சமூகம் தன்னை நெறிப்படுத்திக் கொள்ளும் வருங்கால மக்களுக்கு வழிகாட்டுதலை தரும். வரலாற்றின் நோக்கமே அதுதான். கதை என்பது வேறு, வரலாறு என்பது வேறு. குர்ஆனில் பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், வரலாறை அவர்களுக்கு சொல்லுங்கள். பெருமானாரும் நிறைய வரலாறுகளை இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். படிப்பினை பெற வேண்டும், சிந்தனை பெற வேண்டும் என்பதற்காக. மோமீன்களே, மனித சமூகத்தினுடைய தோற்றத்திற்கு முன்னுள்ள மனித வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். நாம் எல்லாம் அணுக்களாக இருந்தோம். கியாமத்து வரைக்கும் பிறக்க போகிற உயிர்களை அணுக்களாய் எடுத்து தன் முன் வைத்துக் கொண்டு அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு அல்லவா? நான் தானே உங்களுடைய ரப்பு. கண்ணுக்கு முன்னால் பார்த்த நாம் எல்லோருமே சொன்னோம், காலு பலா, ஆமா அல்லாஹ் நீதான் எங்களை படைச்ச. அல்லாஹ் சொல்லுகிறார், நாம எல்லாரும் சாட்சியா இருப்போம். இப்படி நான் கேட்டேன், நீங்க சொன்னீங்க, ஆனால் கியாமத்துடைய நாளில் அந்த கூலு இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன், நாங்க கவனம் இல்லாம மறந்து போயிட்டோமே என்று நீங்கள் சொல்வதற்கு நானே சாட்சி என்று அல்லாஹ் சொன்னான். மனித சமுதாயத்தை படைத்ததனுடைய பிரதானமான வரலாற்று பின்னணியை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இந்த பூமிக்கு நீங்கள் மனித ரூபத்தில் பிறந்து வாழும் பொழுது என்னை மட்டுமே வணங்க வேண்டும். ஆனால் மனிதன் மறந்து விட்டான், கவனக்குறைவாக இருந்து விட்டான். இதை மறுமையில் சொல்லுவார்கள். இதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கும் மத்தியில் நடந்த இந்த உரையாடலை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து, நீங்கள் மறந்து போனவர்கள் நினைவூட்டுவதற்காக 1,24,000 நபிமார்களை அனுப்பிக் கொண்டே இருந்தார். வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ். இந்த வார்த்தையை இந்த சமூகத்தில் அழுத்தமாய் சொன்னார்கள். கொல்லப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். 25 நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே முன்வைக்கிறார். மனித சமுதாயத்தில் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்விற்கு எதிர்மறையான சிந்தனைகளோடும் இந்த உலகத்தில் போராடிய தியாகிகள் நபிமார்கள். அதனால ரப்புல் ஆலமீன் காலத்தால் அழிந்து போகாத ஒரு வரலாற்றை நிலைநிறுத்த ஆசைப்பட்டான். ஒட்டுமொத்த நபிமார்களின் தலைவராக, இறுதியாக, முத்திரையாக முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பினான். நம்ம நபியை நாம மதிக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம நபியை நாம் மதிக்காவிட்டால் பிற சமூகம் எப்படி நபியை கையாளும்? இந்த சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களுக்கு பின்னால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் இருக்கிற உறுதி முஹம்மது ரசூலுல்லாஹ்வில் சற்று குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானார். வரலாறு தான் ஒரு சமூகத்தின் அடையாளம். வரலாற்றை படிக்காதவர்கள், வரலாற்றை பேசாதவர்கள், வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காதவர்கள் தன் சமூகத்தை, தன் இனத்தை அனாதையாக்குகிறார்கள் என்பதே உண்மை. சஃபருடைய மாதம் முடிந்து இன்று மகரிபில் இருந்து புனித ரபீஉல் அவ்வல் மாதம் தொடங்குகிறது. ரபீஅனா வசந்த காலம். உலகத்தின் வசந்த காலம் எது தெரியுமா? 1.25 லட்சம் நபிமார்களை அனுப்பி தான் நினைத்ததை சாதிக்க முடியவில்லை என்ற சூழலில் இவரை கொண்டுதான் நிலைநிறுத்த முடியும் என்ற முடிவில்
அல்லாஹ் அனுப்பிய முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை சொல்வாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி 40,000 ஆண்டுகள் மலாயிக்கத்துமார்களுக்கு பாடம் நடத்தியவன் இப்லீஸ். இப்லீஸை சாதாரணமா விரட்ட முடியாது. ஏன்னா இந்த உம்மத்திற்கு படிக்கப்பட்ட கடமை என்ன தெரியுமா? எல்லா நிலையிலும் முதல்ல ஷைத்தானை விரட்டுங்க, அஊது பில்லாஹி, அவனை விரட்டிட்டு அப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் கூப்பிடுங்க. அவ்வளவு பயங்கரமானவன். வேற எங்கேயும் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. தொழுகையில நின்று 2 ரகாத்து தொழுகிறதுக்குள்ள நாம எல்லா கண்டத்துக்கும் போயிட்டு வந்தோம். எல்லாம் சுற்றி விடுகிறோம், யோசிக்கிறோம். சும்மா உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் வரமாட்டேங்குதே. ஏன்னா இப்லீஸுக்கு பிடிக்காத நிலை தொழுகையின் நிலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன் ஓதும் போது கொட்டாய் வந்துடும், குர்ஆன் ஓதும் போது கால் வரும். ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். முதல்ல குர்ஆனை எடுத்த உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி விடுங்கள், குர்ஆனோடு நீங்கள் ஒன்றி விடுவீர்கள். விடுவானா? தன் எதிரியாக கற்பனை செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். கியாம நாள் வரையிலும் அல்லாஹ்ட்ட சவால் விட்டு வந்தான், எல்லாரையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்காம விட மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அவனுடைய நீண்ட கால உழைப்பு 3 நேரங்களில் அவனுக்கு தோல்வியை தந்தது. ஒன்னாவது எப்ப தெரியுமா? கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஷைத்தான் தோல்வியை பறைசாற்றிய முதல் வீழ்ச்சி எங்கே தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் பிறப்பு. எப்பொழுது பெருமானார் இந்த மண்ணில் பிறந்தார்களோ, தனது நீண்ட கால லட்சியம் தடைபட்டு போனதை நினைத்து தலையில் மண்ணை வாரி போட்டு கோ என்று அழுதான். ஏன்னா இவர் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் விடுவார். இரண்டாவது, இதே பெருமானாருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்ட போது யோசிச்சு பாருங்க. உலக சமுதாயத்தில் ஈமானிய சொந்தங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் ஒரு நாள் கடக்கவே கடக்காது. லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். குர்ஆனுடைய தோற்றுவாயாகிய ஃபாத்திஹா சூரா இல்லாமல் தொழுகை இல்லை. எல்லா ரக்காத்திலையும் ஓதும். அது அல்லாம சமூகத்தில் நல்லது கெட்டது எல்லாவற்றிலேயும் இந்த சமூகம் துஆ செய்வதற்கு முன்பாக ஃபாத்திஹா ஓதுகிறது, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுகிறது, குல் ஹுவல்லாஹ் ஓதுகிறது, தங்கள் துஆவை மேற்கொள்ளுகிறது. ஏன் தெரியுமா? கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன் சொல்லிட்டா அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்து விடுகிறான். அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற ஒவ்வொரு வினாடியும் நேர்வழி ஹிதாயத்து கிடைப்பதினால் ஷைத்தான் தலையில் மண்ணை வாரி போட்டு கோ என்று கதறி அழுதான். மூன்றாவது, தன் வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் அந்த மண்ணில் கால் வைத்து விட வேண்டும் என்று விரும்புகிற ஹாஜிகள் அல்லாஹ் அத்தனை பேருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. அரஃபா மைதானத்தில் போய் உட்கார்ந்துட்டா போதும், அவர் வெற்றி பெறுகிறார், ஷைத்தான் தோற்று ஓடுகிறான். சில சப்தம் ஷைத்தானுக்கு பிடிக்காதுங்க. பாங்கு சொல்லுகிற பொழுது மூமின்கள் எல்லாம் பள்ளியை நோக்கி வந்தால் ஷைத்தான் பள்ளியில் இருந்து காற்றை பிரித்து கொண்டு ஓடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அந்த வார்த்தை, அதில் இருக்கிற உயிரோட்டங்கள் ஷைத்தானுக்கு பிடிக்காது. மூமின்களே, அந்த ரபியுல் அவ்வல் மாதம் வருகிற பொழுது சமுதாயத்திலும் சில ஷைத்தான்கள் கத்த ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் அத்தகைய தீயோர்களிடமிருந்து இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. வரலாற்றை நினைத்து பார்க்கிறோம். யார் இந்த பெருமானார்? யார் இந்த பெருமானார்? 1,24,000 நபிமார்களால் பரிசோதிக்கப்பட்ட பிறகு உலகம் ஸ்திரமாக வெற்றி பாதையை கடப்பதற்கு அல்லாஹ் அனுப்பிய அற்புதமான மனித தலைமை முஹம்மது ரசூலுல்லாஹ். சொன்னாங்களே, யாரு தெரியுமா?
நபிமார்களின் முத்திரை என்றார்கள். நான் யார் தெரியுமா? அனுப்பப்பட்ட 1.25 லட்சம் நபிமார்களுக்கும் தலைவர் என்று சொன்னார்கள். நான் யார் தெரியுமா? கியாமத்துடைய நாளில் என்னுடைய கொடிக்கு கீழ்தான் என் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட முழு மனித சமுதாயம் அணுதிரண்டு வரும். இப்படி சொல்வது பெருமைக்கல்ல, வரலாற்றை சொல்லுகிறேன் என்று பெருமானார் சொன்னார். அல்லாஹ் அக்பர். குர்ஆன்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு சூரா இருக்கு, அலம் நஷ்ரா. சொல்லுங்களேன். லக்க சதரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி. அது எப்பயுமே நாம உம்முன்னு இருப்போம், இமாம் மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு. ஓதுணும்ல. அதில் அல்லாஹ் சொல்றான், வரஃபஅனா லக திக்ரக். நபியே, உம்மை பற்றிய பேச்சை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நாயகமே, உங்களுடைய புகழை அல்லாஹ் உயர்த்தியதாக சொல்லுகிறானே, எப்படி உயர்த்தினான் என்று தெரியுமா? கேட்டது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா ஆயத்தை அவர் தான் கொண்டு வர்றார். உங்களுடைய புகழை அந்தஸ்தை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, எப்படி உங்க புகழ் உயர்ந்தது என்று தெரியுமா? பெருமானார் மௌனம் காத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகமே, உங்களுடைய வரலாறு உலகத்திற்கு தேவை என்பதினால் உங்களுடைய திருநாமத்தை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். எங்கு தெரியுமா? தன் அளவிற்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், பின்பற்ற வேண்டிய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஸலவாத் சொல்லுங்க. கிரியேட் பண்ண முடியாதுங்க. இந்த உலகம் முழுவதும் வாழுகிற ஏறத்தாழ 300 கோடி மக்கள், பல லட்சம் மஸ்ஜிதுகள், பாங்கு சொல்லப்படுகிற பொழுதெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. உலகம் முழுவதும் என் பெயர் உச்சரிக்கப்படும் இடமெல்லாம் உங்களுடைய பெயரை நான் உச்சரிக்க வைப்பேன். மனுஷனால கிரியேட் பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. தன் ஹபீபை அல்லாஹ் கியாமத்து நாள் வரையிலும் உச்சரிக்க வைத்துக் கொண்டே இருப்பான். நாம தான் விவாதம் பண்ணிட்டு இருக்கோம், புகழலாமா வேண்டாமல். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹ் சொல்லிட்டான், உலகத்தில் எந்த மனிதனுக்கும் எந்த நபிக்கும் இல்லாத அந்தஸ்தை என் நபிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நான் சொல்றேன், என் நபி மேல நான் ஸலவாத்து சொல்றேன். என் மலாயிகத்துமார்களும் சொல்லுகிறார்கள், விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் நபி மீது ஸலவாத்து சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை நாம் வாழ்க்கையாக கொண்டு இருக்கிறோம். எந்த அடிப்படையில் பெருமானாரிலிருந்து நாம் நம்மை நழுவிக் கொண்டு போகுதல் நியாயமாகும்? பெருமானார் கேட்கிறாங்க, சொல்றாங்க, உங்களுக்கு நான் பிடித்தவனாக ஆக வேண்டும். உங்கள் பெற்றோரை விட, மனைவி மக்களை விட, சொத்து சோகங்களை விட நான் பிடித்தவனாக ஆகும் வரை உங்களுடைய ஈமான் பரிபூரணமாகாது என்று சொன்னார்கள். மோமின்களே, குர்ஆனில் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கடமையாகவே அறிவித்தான், உங்க நம்பிக்கையும் உங்களுடைய சொல்லாடலும் உங்களுடைய வார்த்தைகளும் ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும். என் நபி என் உயிருக்கும் மேலானவர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உனக்கு உயிர் முக்கியமா, நபி முக்கியமான்னு கேட்டா, ஏன் இவ்வளவு அந்தஸ்தை பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? மானுட சமூகத்தின் விடுதலைக்காக வித்திட்டவர். நம்மெல்லாம் எங்க இருந்திருப்போம்? இந்த முஹம்மது என்ற திருநாமம் உலகத்தில் வராவிட்டால் நம்முடைய வாழ்வு என்னவாக இருந்திருக்கும்? கற்பனை செய்து பாருங்கள். முழு மானிட சமுதாயத்தினுடைய விடுதலையின் வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் மக்கால பிறக்க வச்சா, அவர்கள் பிறக்கிற பொழுது மக்கமா நகரம் விக்கிரக ஆராதனையின் பிறப்பிடமாய் சூழ்ந்து கிடந்தது. அநாகரிகத்தின் கொட்டடியாக காட்சியளித்தது. மூட பழக்க வழக்கங்களின் பிறப்பிடமாய் காட்சியளித்தது. மனிதன் என்ற உருவத்தில் மிருகத்தை விடவும் கேவலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்.
பிறந்தார்கள், அனாதையாகவே பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், 6 வயதில் தாயையும் இழந்தார்கள், முழு யத்தீம் பாட்டனாரின் வளர்ப்பில் உதயமானார்கள், பெரிய தந்தையின் அரவணைப்பில் 12 வயதில் வாலிபத்திற்கு போனார்கள், 25 வயதில் ஒரு வியாபாரியாக உருவெடுத்தார்கள். கதீஜா அம்மையாவோடு திருமணம் நடந்தது, குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்தார்கள். 40 நெருங்கும் பொழுது ஒரு விவாதத்தை அவர்களே கிளப்பினார்கள். வணக்கத்திற்குரியவன் யார்? நான் வாழுகிற சொந்த பூமியில் மண்டி கிடக்கிற இந்த குப்பைகள் மார்க்கம் அல்ல, மார்க்கம் அல்ல. நேரத்திற்கு ஒரு தெய்வம், காலத்திற்கு ஒரு தெய்வம், வாரத்திற்கு ஒரு தெய்வம், ஒரு செயலுக்கு ஒரு தெய்வம், மழைக்கு ஒன்று, குழந்தைக்கு ஒன்று, உணவுக்கு ஒன்று. அப்படியானால் படைத்தவன் யார்? சரி, என் சொந்த சமுதாயத்திடம் கேட்கிறேன், நீங்கள் யாரைத்தான் பின்பற்றுகிறீர்கள்? அவங்க எல்லாம் சொன்னாங்க, நமது முன்னோர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். பெருமானார் சொன்னார், இல்ல, பொய். இவ்வளவு மூட பழக்க விளக்கங்களில் மனிதர்கள் தங்களுடைய பிறப்பின் லட்சியத்தை மறந்தவர்கள் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தில் இருக்க முடியும்? தனிமையை தேடி இராமலை பொதும்பில் அமர்ந்தவர்களுக்கு 40வது வயதில் நபித்துவம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், குர்ஆனிய 5 வசனங்கள் முன்மொழியப்பட்டது. நபித்துவத்தை ஏந்திய பெருமானார் வீட்டுக்கு திரும்பினார்கள். இவர்கள் இறை தூதர் தான் என்று முந்திய வேதங்களை படித்த பண்டிதர் ஒருவர் பறைசாட்டினார். சஃபா குன்றின் மீது ஏறினார்கள். பெருமானார் உச்சரித்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மக்களே, உங்கள் தலைக்கு மேல் மரணம் காத்திருக்கிறது. அவ்வளவுதான். பிறகுதான் சொன்னார்கள், யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? 365 விக்கிரகங்கள் காபாவை சுற்றிலும் இருந்தது. 13 ஆண்டு காலம் பெருமானார் தன் சொந்த மண்ணில் ஓயாத தௌஹீத் பிரச்சாரத்தை நிலைநாட்டினார்கள். தௌஹீதுங்கிறது சாதாரண வார்த்தை கிடையாது. அல்லாஹ்வை தவிர மற்றதை நினைக்கவும் கூடாது என்ற ஒரிஜினல் தௌஹீத். ஏன்னா இன்னைக்கு தௌஹீதுன்னு சொன்னா அது இயக்கத்தின் பெயர்னு நினைக்கிறாங்க. அது ஷைத்தான்களின் கூடாரம். அது அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறி போய் நீண்ட காலங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு அவப்பெயர்களை நிறைய பெற்றுத் தருகிறார்கள் என்பது சமீபத்திய இணையதள செய்திகளை சமூகம் வாசித்துக் கொண்டிருக்கும். முஃமின்களே, உலகத்திற்கான மிக பெரும் விடுதலையை பெருமானார் பெற்றுத் தந்தார்கள். இணை வைப்பிலிருந்து, இறை மறுப்பிலிருந்து ஏக வல்லவனாம் அல்லாஹ்வை மட்டுமே வழிபடும் ஒரு சமுதாயத்தை 13 ஆண்டு காலம் போராடி 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 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டினார். எந்த ஊர் தெரியுமா? உலக வரலாற்றில் இருண்ட கண்டம் என்று எழுதப்பட்ட மக்கமா நகர். எல்லாமே மூடப்பழக்க வழக்கம். பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்து கொன்றொழித்த சமுதாயம். மேய்கிற ஒட்டக, மாடு, ஆடுகளில் உயிரோடு சதையை அறுத்து சாப்பிட்டவர்கள். வார்த்தைக்கு வார்த்தை, சண்டை சச்சரவுகளால் போர் மேகம் சூழ்ந்த சமுதாயம். அடியாயம், அக்கிரமம், பொருளாதார மோசடி, வட்டி, வரவு செலவுகள், விபச்சாரம், 24 வகையான விபச்சாரங்களை வைத்திருந்தார். விபச்சாரி தன்னுடைய வீட்டிற்கு மேல் கொடி கட்டி வைத்திருந்தால் நான் பொதுவானவள் என்று. இந்த சமூகத்தில் தான் உலகத்தை திருத்த வந்த முஹம்மது ரசூலுல்லாவை அல்லாஹ் அனுப்பினான். அவர்களுடைய கால அளவு வெறும் 23 ஆண்டு. நம்ம அந்த வயசுல படிச்சு முடிச்சிருக்கோம். எல்கேஜியில் தொடங்கி இப்பதான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவார். 23 ஆண்டுகளில் ஒரு ஊர் அல்ல, ஒரு தெரு அல்ல, சர்வதேச சமுதாயத்தை கட்டமைக்கிற ஏகத்துவத்திற்கு வழியை ஏற்படுத்தி அனாச்சாரங்களில் இருந்து, அறியாமையில் இருந்து பெருமானார் மானுட சமூகத்தை சுதந்திரம் பெற வைத்தார்கள், விடுதலை பெற்று தந்தார். எவ்வளவு சுக்ரியா செய்யணும் அல்லாஹ். பெருமானாருங்கிற வரவு இல்லைன்னா இன்னைக்கு நாம உட்கார்ந்து ஜோசியம் பார்த்துட்டு சுத்திட்டு இருப்போம், ஜாதகம் பார்த்துட்டு சுத்திட்டு இருப்போம், எங்கேயாவது தலையில் தண்ணீரை ஊற்றி கொண்டு உருண்டு கொண்டு இருப்போம், மழைக்கு ஒருவரிடம் கேட்போம், குழந்தைக்கு வேறொரு இடத்தில் போவோம், வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் 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 என்று சொல்ல வைத்து அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை
என்ற நரகத்திலிருந்து சுதந்திரத்தை விடுதலையை பெற்று தந்த மாமனிதர் மகத்தானவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்புறம் பெருமானாருடைய ஹதீஸ்களை படிச்சு பாருங்க. வார்த்தைக்கு வார்த்தை இந்த சமூகத்திற்கு படியுங்கள் படியுங்கள். நான் உலகத்தில் கல்வியை கட்டாய கடமையாக்கி எந்த வழியிலெல்லாம் கற்க முடியுமோ படிக்க முடியுமோ உலகம் வியக்கிற 400 ஆண்டு கால கல்வி சமுதாயத்தை விட்டு போனவர்கள் பெருமானார். அறியாமையிலிருந்து விடுதலையை தந்தவர்கள் பெருமானார். நீயா பேசாத, யார் சொல்லியும் கேட்காத, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்தால் பார், என்னுடைய வார்த்தைகளில் இருந்தால் பார், சிந்தனை செய் என்ற ஒரு அறியாமையில் மூழ்கி கிடந்த சமுதாயத்தை அறிவின்பால் அழைத்து கொண்டு வந்தவர்கள் பெருமானார். இன்ன வரைக்கும் 100 விழுக்கான எட்டாத நாடுகள் இருக்கிறது, நகரங்கள் இருக்கிறது. ஆனால் பெருமானார் கிபி 570 பிறந்து அவர்களுடைய 52வது வயதிலேயே 100 விழுக்காடு கல்வியில் மேம்பட்ட ஒரு சமூகத்தை விடுதலை சமூகமாய் உலகத்தில் விட்டு போனார்கள். வரலாறுகளை படிக்க வேண்டும். மதீனாவுக்கு வந்தாங்க. வாழ்வா சாவா என்ற பயணம் அது. நம்ம டெய்லியும் தேதியை கிழிக்கும் போது ஹிஜ்ரின்ட்டு போயிடுறோம் இல்லையா? இந்த ஹிஜ்ரிக்கு பின்னாடி வாழ்வா சாவா என்ற போராட்டத்தின் மிக பெரும் வழி வேதனையோடு ஒரு நபி தன் தோழரோடு பயணித்த வரலாற்றை உலகம் வாசிக்க வேண்டும். இவ்வளவு கொடுமைகளை சந்திச்சு உயிருடனோ பிணமாகவோ முகம்மதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்ட பிறகு தப்பித்து மதீனா பெருமானார் வந்தார்கள் என்றால் இந்த தௌஹீத் மக்காவோடு நின்று விடாமல் நான் கொண்டு வந்திருக்கிற மானிட சமூகத்தினுடைய விடுதலையும் சுதந்திரமும் சர்வதேச சமுதாயத்தை போய் சேர வேண்டுமானால் மதீனா பயணம் அவசியம். பயணித்தார்கள் பெருமானார். அடுத்த 10 ஆண்டு காலம் பெருமானார் வருவதற்கு முன்பே மதீனா ஒரு இஸ்லாமிய தேசமாக உருவாக்கப்பட்டது. சின்ன கிராமம். அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனா மக்காவிலிருந்து விரட்டப்படும் பொழுது அடுத்த ராத்திரியில் காபாவிற்கு வந்த பெருமானார் காபாவின் திரைகளை பிடித்துக் கொண்டு செய்த துஆ வரலாற்று பிரசித்தி பெற்றது. அல்லாஹும்ம இன்னஹும் கத் அஹ்ரஜூனி மின் அஹப்பில் பிலாதி இலைய. யா அல்லாஹ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரில் இருந்து என்னை வெளியேற்றுகிறார்கள். அல்லாஹ், எவ்வளவு மனவேதனை! சொந்த ஊரை விட்டு வெளியேறுவது, சொந்த நாட்டிலிருந்து அடித்து துரத்தப்படுவது, சொந்த மக்களாலேயே கொலை செய்யப்படுவது. காபாவின் திரைகளை பிடித்து அழுத பெருமானார், அல்லாஹ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரில் இருந்து வெளியேற்றுகிறார்கள். உனக்கு பிடிச்ச ஊரில் என்ன குடியேற்று. நாங்க அல்லாஹ்வுக்கு பிடித்த ஊர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மதீனா. குடியேறினார்கள் பெருமானார். வேக வேகமாய் வெறும் 10 ஆண்டு காலம். ஒரு சுதந்திரம் கிடைத்த நாட்டினுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குமோ பெருமானாருக்கு அப்படி இருந்தது. சிவப்பு கம்பளம் விரித்து பாடல்களோடு பெருமானாரை வரவேற்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தாமதிக்கல, உடனே பள்ளிவாசலை கட்டினார்கள். அல்லாஹ் ஹிதாயத் தரட்டும். சைட்டு விற்கிறதுக்காக வேண்டி விளம்பரம் பண்றாங்க, பள்ளிவாசலுக்கு இடம் ஒதுக்கி இருக்கிறோம். எல்லாரும் சைட்டு வாங்கின பிறகு அந்த சைட்டை வித்துட்டு போயிடுறாங்க. ஒரு மொஹல்லாவின் உயிரோட்டம் மஸ்ஜிதுகள். இந்த வார்த்தையை சொன்னா செஞ்சிடணும். சில பேர்கள் செய்யறாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் கொடுப்பானாங்க. பாங்கு சத்தம் கேட்காத மஸ்ஜிதுகள் இல்லாத இடத்தில் வாழாதீர்கள். அது ஈமான் பறிபோவதற்கான காரணியாக. சுதந்திர பூமியாக மதீனா கிடைத்த பொழுது பெருமானார் முதலாக தன் அதிகாரத்தை பயன்படுத்தி மஸ்ஜிதை உருவாக்கினார்கள். அதுதான் குபா மஸ்ஜித். உங்களுக்கு வரலாறு தெரியும். உம்ரா எங்க செய்வோம்? உம்ரா எங்க செய்யணும்? போலோ பாய், உம்ரா எங்க செய்யணும்? மக்கால செய்யணும். மதீனாவில் ஒரு பள்ளிவாசலில் தொழுதால் உம்ரா செய்த நன்மை. இந்த மஸ்ஜித் தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட இஸ்லாமிய சின்னமாக பெருமானார் காட்டினார். அடுத்த பயணம், வெளியில ஜும்மா வருது, 100 பேர், அன்னைக்கு பாப்புலேஷன் அவ்வளவுதான், உட்கார வைத்து முதல் ஜும்மாவை பெருமானார் நிகழ்த்துகிறார்கள். ஏன் தெரியுமா? மக்கத்து மண்ணில் இதற்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கவில்லை. மதீனத்து மண்ணில் முதல் சுதந்திரம் ஜும்மாவுடைய உரையின் வழியே
தன் சமுதாயத்தை தட்டி எழுப்பினார்கள். முழுக்க முழுக்க தக்குவா மறுமையை உரையாக பெருமானார் முன்வைத்தார். அப்படியே கடந்து மதீனாவிற்குள் வந்தார்கள். 7 தெருக்களை கொண்ட குக்கிராமம், பேரித்த மரங்கள் அடர்த்தியான கிராமம். மையப்பகுதியை தேர்வு செய்யுங்கள். 10 திர்ஹம் காசு கொடுத்து மஸ்ஜிது நபி பள்ளிவாசல் இடம் வாங்கப்பட்டது. தானே முன்னின்று கட்டினார்கள். உள்ளுக்குள் மஸ்ஜித், வெளியே திண்ணை. பாடசாலை தொடங்கினார்கள். 400 மாணவர்கள். வாரத்தில் ஒரு நாள் பெண்களுக்கான தனி கல்வி போதனை வைத்தார்கள். பேரித்த மரங்களில் அறுவடை நடக்கிற பொழுது முதல் கொலை மஸ்ஜிதுக்கு கொண்டு வரப்பட்டது. பெருமானார் துஆ செய்தார்கள், மதீனாவின் பேரித்தமிழத்தில் பரக்கத்து செய். இன்றளவும் உலகத்தில் இதைவிட சுவையான பேரித்தமிழங்கள் கிடைத்தாலும் மதீனாவின் அஜுவா பேரித்தம்பழத்திற்கு இருக்கிற ஷிஃபாவின் ஆற்றலும் நிவாரணமும் வேறு எந்த பழத்திற்கும் கிடையாது. அது பெருமானாரின் துஆவை பெற்ற பேரித்தம்பழம். 10 ஆண்டுகள் ஒரு இஸ்லாமிய அரசை கட்டமைத்தார்கள். சனாதனத்தை ஒழித்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதா தான் செய்த நிறைவான ஒரே ஹஜ்ஜி. உலக மக்களுக்கு சொன்னாங்க, நான் சாமானிய தலைவன் அல்ல. நான் எப்பொழுது வந்தேனோ அல்லாஹ்வை உங்களுக்குள் பதிவு செய்தேன். அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் விட்டு உங்களுக்கு விடுதலை பெற்று தந்தேன். நீங்கள் பரிசுத்தமான மூமின்கள். ஷிர்க்குங்கிற வார்த்தை என் காலத்திலேயே அரேபிய தீபகற்பத்தில் ஒழிக்கப்பட்டது என்று பெருமானார் பறைசாற்றினார். இந்த மண்ணில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கப்படாது என்று முன்மொழிந்தார். அல்லாஹ் அக்பர். பெருமானாருடைய சாதனை எவ்வளவு பெரிய சாதனை! ஷிர்க்கையும் குஃப்ரையும் முறியடித்த பெருமானார் நமக்கு சமூக வாழ்வை சொன்னார்கள். உறவுகளை துண்டிக்காதீர்கள் சொன்னார். உலக மக்களுக்கெல்லாம் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இந்த உறவுக்கு ரஹமனு பேர். ரஹமனா தாயினுடைய கருவறை. இந்த ரஹமல் இருந்துதா அல்லாஹ்வின் திருநாமங்கள் ரஹ்மான் ரஹீம் பிறக்கிறது. அல்லாஹ் சொல்றான், நான் படைத்த உறவு அல்லாஹ்விடம் பேசுகிறதா, அல்லாஹ் நீ படைத்தவன் நான். மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், என்னை சேர்த்து வாழ்ந்தவர்களை நீயும் சேர்த்திக் கொள்ளல்லாஹ். வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ், என்னை துண்டித்தவனை நீயும் துண்டித்து விடு அல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உறவுகளை துண்டித்தவன் நாசமாகட்டும் என்று நான் சபிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நோ காம்ப்ரமைஸ். அடுத்து பெருமானார் சொன்னார், பெண்கள் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். சக்கராத்தினுடைய வேளையில் பெருமானாருடைய உதடுகள் 2 வார்த்தைகளை உச்சரித்ததை அடிநாயகம் சொல்லுகிறார்கள், தொழுகை தொழுகை தொழுகை. பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பொருளாதார சீர்திருத்த திட்டத்தை தந்தார்கள். வறுமையை ஒழித்தார்கள். ஜகாத்தை கொடுக்க வைத்தார்கள். நாகரீக சமூகத்தை கட்டமைத்தார்கள். உலகத்திற்கு ஆன்மீகம், அரசியல், கல்வி எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரிய சமுதாயத்தை உருவாக்கி விட்டு போனார்கள். சொல்லுங்கள், இப்படிப்பட்ட மகத்தான விடுதலை தலைவரை நினைக்காமல் போற்றாமல் வேற யார் நினைக்கிறது, வேற யார போற்றது? ரபியுல் அவ்வல் பிறக்கிறது. நம் உயிருக்கு மேலாகிய கண்மணி நாயகத்தை எந்த வழியிலெல்லாம் பேச முடியுமோ, சொல்ல முடியுமோ, வாழும் தலைமுறைக்கும் வளரும் தலைமுறைக்கும் வரலாற்றை பேசுவது சமூக கடமை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மோமின்களே, நம்முடைய நாடு 80வது சுதந்திர தினத்தை சந்திக்க போகிறது. நாட்டுக்கு சந்தோஷம், தேசத்திற்கு சந்தோஷம். ஆனால் பின்னால் வரலாற்றை வாசிக்காத ஒரு சமுதாயம் நிர்பந்தமாய் நிர்கதியாய் அனாதையாக்கப்பட்டு விடுமோ என்கிற அளவுக்கு பரிதாபத்திற்குரிய ஒரு சமூகமாய் இந்த சிறுபான்மை இஸ்லாமிய சமூகம் இருப்பதையும் கவலையோடு யோசிக்கும். வெறும் தெருச்சண்டதா, நான் பெரியவனா நீ பெரியவனா, என் வீட்டை பாரு, என் வருமானத்தை பாரு. இங்க நாட்டில் மொத்தத்தையும் உருவ போகிறார். நாங்கள் சொன்ன பாடலை பாட வேண்டும், மறுத்தால் விமர்சித்தால் 3 ஆண்டு கால சிறை தண்டனை. 800 ஆண்டு கால முகலாயர்களுடைய சாம்ராஜ்யம் இந்திய வரலாற்றில் விமர்சனத்தை தரவில்லை.
இஸ்லாமியர்களை இந்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் முகலாய மன்னர்கள். தன் சமுதாயத்திற்கு பயன்படுகிற மஸ்ஜிதுகள் மதரசாக்களை விட பெரும்பான்மை சமுதாயத்திற்கான கோயில்களுக்கு நிலங்களை தானமாய் வழங்கினார்கள் முகலாயர்கள். அந்த காலகட்டத்தில் இந்திய வரலாற்றில் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை பிறக்கவே இல்லையே. பிறந்துச்சா சொல்லுங்க? வரலாறு படிச்சிருக்கிறோமா? இல்ல. நம்ம வரலாறே நமக்கு தெரியாது. அல்லாஹ் அக்பர். பிறகு வாணிப நோக்கத்தோடு வந்த உலகத்தின் சதியாளர்கள் பிரிட்டிஷார். சூரியனே அஸ்தமிக்காத ஆட்சியை உலகம் முழுவதும் வியாபிக்க செய்வோம் வந்தார்கள். 200 ஆண்டுகள் இவங்க வந்தவங்க மார்க்கத்தை சொன்னார்கள், வாணிபம் செய்தார்கள், முடிஞ்சது. ஆனால் வெள்ளையர்கள் வந்தார்கள், வாணிபத்தையும் செய்தார்கள், மக்களை அடிமையாக்கி ஆட்சியையும் பிடித்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த நாட்டில் சொந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்தவர்களை அடிமையாக்கி, நீ உடுத்த கூடாது, நீ இதை சாப்பிடக்கூடாது, நீ சம்பாதிக்க கூடாது என்று முழு அடிமைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்திய பொழுது இந்திய வரலாற்றில் 1800களுக்கு முன்பே கேரளாவில் புரட்சியாளர்கள் தோன்றிவிட்டார்கள். முஸ்லிம்கள் தான் ஆங்கிலேயனிடமிருந்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக 100,000 இல்ல, லட்சக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்து இந்த நாடு 1947 நள்ளிரவில் சுதந்திரம் கிடைக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். பெங்காலிலிருந்து பெஷாவர் வரையிலும் மரக்கிளைகளில் ஆயிரக்கணக்கான உலமாக்களுடைய சடலங்கள் வெள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு தொங்கவிடப்பட்ட வரலாறுகள் இந்த மண்ணில் நிகழ்ந்தது. டெல்லி கேட்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கிற போராளிகள் அவர்களுடைய எண்ணிக்கைகளில் அதிகபட்சம் முஸ்லிம்கள். எல்லாம் வரலாறு. 61,945 வீரர்கள் முஸ்லிம்கள், 95,300 பேர்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் வரலாறு தெரியும். ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை முழங்கியவர்கள் முஸ்லிம்கள். முகல் சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னர் பகதூர் ஷா ஜாஃபர் ஆங்கிலேயர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டவர். அதுல போய் இந்த பாரதத்தினுடைய பிரதமர் எழுதி வைத்து விட்டு வந்தார். பகதூர் ஷா சொல்றார், சொந்த நாட்டில் அடங்கருக்கு 2 அடி நிலம் கிடைக்கலையே, உன்னுடைய தியாகத்தினால் என் நாடு சுதந்திரம் பெற்றது. இது ஒரு பிரதமர் சொல்றாரு. இன்னொரு பிரதமர், நீங்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க. இதுக்கு 100 ஆண்டு கால RSS பயங்கரவாதத்தினுடைய இந்து சாம்ராஜ்யத்தின் அந்த திட்டத்தில் அவர்கள் நூற்றாண்டில் இருக்கிறார்கள். இந்த தேசத்தில் இருந்து முஸ்லிம்களின் அடையாளங்கள் யாவற்றையும் அகற்ற வேண்டும். பகதூர் ஷா அடைக்கப்பட்ட அந்த சிறைச்சாலைக்கு வீர சாவர்கரின் பெயரை பொருத்தி வரலாற்றை மறைக்கிறார்கள், மாற்றுகிறார்கள். அவங்களுக்கு இந்த அகமதாபாத்னா பிடிக்காது. அகமது பெருமானார், ஆபாத், அலகாபாத், அலகாபாத் இது உண்மையிலே இலாஹி ஆபாத். முகலாயர்கள் சூட்டிய தெருப்பெயர்கள் கூட இருக்கக்கூடாது. வடநாட்டில் ஏகதேசம் அடையாளங்களை அழித்து விட்டார்கள். இதெல்லாம் எதை நோக்கி போகுது தெரியுமா? இந்த சிறுபான்மை சமூகம் இந்த மண்ணிலே மீண்டும் அடிமையாக்கப்படுவதற்கான சுதந்திர இந்திய அரசினால் திட்டப்படுகிற திட்டங்கள். நமக்குதான் ஒண்ணும் தெரியாது. இன்னமும் நம்ம பசங்க கஞ்சா வித்துக்கிட்டு கூட்டமா போதைக்கு அடிமையாகி சொந்த சமூகத்துக்குள்ளே இவ்வளவு வேறுபாடுகள், பிணக்கங்கள், நம்மை சுற்றிலும் படுபயங்கரமான விஷ கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் இந்த சமூகத்திற்கு எதிராக தீர்மானங்கள் போடப்படுகிற பொழுதெல்லாம் வாய் கூட்டப்பட்ட மௌனிகளாக, அடிமைகளாக வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் வாழும் காலத்திலேயே பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான் நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். முதல் நாடாளுமன்றத்தில் நேருஜி
பிணை எரிப்பு மசோதா கொண்டு வந்தார். யார் இறந்தாலும் எரிச்சிருந்தோம். அன்னைக்கு அல்லாமா காகிதம் இல்ல இஸ்மாயில் சாஹிப் எழுந்து சொன்னார், எங்களுடைய மார்க்கத்தின் சித்தாந்தத்தின்படி புதைக்க வேண்டுமே தவிர எரிக்க கூடாது. இந்த மசோதாவை நான் எதிர்க்கிறேன். தனி ஒரு காகிதம் இல்லத்து இஸ்மாயில் சாஹிப் அவர்களுடைய எதிர்ப்பால் அந்த மசோதா தள்ளி வைக்கப்பட்டது, ஒத்தி வைக்கப்பட்டது. இப்படி சமூகத்தோடு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இந்த உம்மத்திற்காக குரல் கொடுக்கிற மனிதர்கள் இல்லாத அனாதைகளாய் இந்த தேசத்தில் சுதந்திரத்தை நாம் கொண்டாட போகிறோம். குறைந்தபட்ச வரலாறுகளையாவது பேச வேண்டுமா இல்லையா? நம்மளெல்லாம் ஒழிச்சிட்டாலும் ஆங்கிலேயர்கள் எழுதி வைத்த வரலாறுகள் தான் உலகத்திற்கு இன்றைக்கு பாடமாக வந்திருக்கிறது. எந்த இடத்திலும் சங் பரிவாரங்கள் சுதந்திரத்திற்கான போராட்டம் என்ற வார்த்தைகளை கூட பயன்படுத்தியது கிடையாது. முழுக்க முழுக்க முஸ்லிம்கள், அதிலும் அதிகபட்சமாய் முசாபிர்களாய் வேடமிட்டு வந்த உலமா பெருமக்கள். நீண்ட வரலாறு. அந்த சுதந்திரம் கொண்டாடப்படும் தினத்திலாவது சொந்த சமுதாயம் கிடைத்த நாட்டினுடைய தியாகம் நிறைந்த உயிரிழப்புகளுக்கு பின்னால் ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய வாழ்க்கை. ஆங்கிலேயனை துரத்தணும், ஆங்கிலம் படிக்காத ஹராம்னு சொன்னாங்க. 100 ஆண்டுகள் பிற சமுதாயத்தை விட்டும் நாம் பின்தங்கி விட்டோம். கல்வியால் தியாகத்திற்கான பரிசு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். காந்தியை வளர்த்தவர்களும் முஸ்லிம்கள், அலி சகோதரர்கள். அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தவர்களும் முஸ்லிம்கள். அம்பேத்கரின் பெயரை சொல்பவர்கள் எல்லாம் எம்பிகளா இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. அவரை ஜெயிக்க வைத்து அழகு பார்த்து சட்டத்தரணியாக உலகத்திற்கு சமர்ப்பித்த சமுதாயம் எத்தீமாக இருக்கிறதே. வக்ஃப் சொத்து எல்லாம் அரசாங்க சொத்துன்னு ஒரு சட்டம் போட்டு எடுத்துட்டானா என்ன செய்வோம்? 8000 கோடி சொத்து தமிழகத்தில் இருக்கிறது. என்ன செய்ய முடியும்? வக்ஃப் செய்தவர்கள் எதற்கு செய்தார்கள் தெரியுமா? மஸ்ஜிதுகள் நடக்க வேண்டும், மதரசாக்கள் நடக்க வேண்டும், விதவை பெண்களுக்கு உதவி போய் சேர வேண்டும், அனாதைகளை ஆதரிக்க வேண்டும். ஒரு நீண்ட தூர சிந்தனையோடு தன் பொருளாதாரத்தை வக்ஃப் செய்தது சொந்த சமுதாயம். எவற்றுக்கும் பாதுகாப்பு இல்லாத இந்த தேசத்தில் வெறுமனே தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகளை கொடுத்து எங்கள் முன்னோர்கள் தான் காரணம் என்று பெருமை மிக்க வரலாறுகளை பேசுவதில் அல்ல வாழ்வு. அந்த வரலாற்றை வாசிக்கவும் வளரும் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கவும் வேட்கையோடு பாசிச பயங்கரவாதத்தின் பிடியில் சிக்குண்டிருக்கிற இந்த தேசத்திற்கு மீண்டும் ஒரு ஜனநாயக போராட்டத்திற்கு சமூக நீதியோடு சட்ட ரீதியாக ஒரு தலைமுறையை உருவாக்காவிட்டால் நாம் வாழ்ந்த காலத்தில் நாமும் குற்றவாளிகள் என்ற அவப்பெயரோடு தான் நமது பிள்ளைகள் நம்மை எதிர்கொள்வார்கள். வல்ல ரப்பல் ஆலமீன் இந்த தேசத்திற்காக உழைத்த முன்னோர்களை நினைத்து பார்ப்பதோடு இந்த தேசம் இன்று பயணிக்கிற தேதியில் என் சமூகம் மட்டும் ஒதுக்கப்பட்டு இருப்பதை கண்டு வெகுண்டெழுந்து நியாயமான தர்மமான ஜனநாயக வழியிலே போராடுகிற ஒரு குழு, ஒரு சமூகம் பிறக்க வேண்டும் என்ற உணர்வை 80வது சுதந்திர தினத்தின் பாடமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மொத்த ஜமாத்து வந்து நின்று கொடியது அந்த உணர்வோடு இல்லைல்ல? சொல்லுங்க. தேசம் முழுக்க மஸ்ஜிதுகளில் மட்டுமே கொடியேற்றங்கள் நடக்கிறது. வரலாற்றை மறந்துவிடக் கூடாது. வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்று ஒரு 4 பேரை நிற்க வச்சுட்டு அது கொடியேற்றக்குள்ள இது விழுந்துருமாட்டிருக்கு 4 முட்டாயை கொடுத்து ஜனகணமனகதை பாடி அல்லாஹ் அக்பர். இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய தார்மீக கடமையை மறந்துவிட்ட நாம் அல்லாஹ்விடமும் பதில் சொல்ல வேண்டும். அடுத்த தலைமுறையும் நம்மை சபித்து விடுவார்கள். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. வாழும் காலத்தில் நமது முன்னோர்கள் ஒரு பக்கம் மார்க்கம், ஒரு பக்கம் தேசம் என்று அந்த கடமை உணர்வோடு வாழ்வதற்கும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.